எங்கள் வீட்டு வாஷிங் மிஷின் 2 நாளாக ஒரே தொல்லை கொடுத்துச்சுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே டஸ்ட்டாக இருந்தது. சரி நம்ம வாஷிங் மிஷினை க்ளீன் பண்ண வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்னு சொல்லிட்டு, நாங்களே க்ளீன் பண்ணிவிடுவோம். இதுக்காக வெளியேருந்து ஆளெல்லாம் கூப்பிட மாட்டோம். வாஷிங் மிஷினை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றத உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். மேலே ஒரு சின்ன நாப் இருக்கும். அதை ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா, அதுக்குள்ளே ஒரு பெரிய ஸ்க்ரூ இருக்கும். அதையும் அதை கழட்டிட்டு எடுத்திங்கன்னா, அந்த மேலே சுற்றுற பார்ட் எடுத்துடலாம். எடுத்துட்டு நம்ம தனியாகவே அதை வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மிஷினை சுற்றி இந்த மாதிரி வேஸ்ட் ப்ரஷ் வச்சு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 2-3 தடவை குயிக் வாஷ் போட்டு எடுத்திங்கன்னா நல்லா க்ளீன் ஆகிடும். இது வந்து நம்ம ட்ரெயின் பண்ணுற டியூபு. அதில் வந்து கொஞ்சமாக பேக்கிங் சோடாவும் கை பொறுக்கிற அளவுக்கு சுடுதண்ணியை வச்சு ஊற்றுனோம்னா அதில் இருக்க அழுக்கம் வந்துடும். இது எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்தந்த பொருளை எடுத்த இடத்துலையே வச்சுட்டோம்னா முடிஞ்சு போச்சுங்க. மிஷினு சூப்பராக க்ளீன் ஆகிடும். இதுக்கு 10 பைசா கூட நம்ம செலவு பண்ண வேண்டிய வேலை இருக்காது. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.